நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். நோன்பு என்றாலே பசித்திருக்க வேண்டும், தாகித்திருக்க வேண்டும். இது நோன்பினுடைய அடிப்படை. ஆனால் இது மட்டும் நோன்பு இல்லை. நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய எல்லா அங்கங்களுக்கும், எல்லா பாடி பார்ட்ஸுக்கும் நோன்பு இருக்குது. நம்முடைய கண்ணுக்கு நோன்பு இருக்குது, நம்முடைய செவிக்கு நோன்பு இருக்குது, நம்முடைய நாவுக்கு நோன்பு இருக்குது, நம்முடைய கரங்களுக்கும் கால்களுக்கும் நோன்பு இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பை குறித்து நாவை தொடர்பு படுத்தி ஒரு ஹதீஸை சொல்லியிருக்காங்க. மல்லம் யதஉ கௌல ஸூரி, எந்த ஒரு மனிதர் தீய பேச்சுக்களையும் வல் அமல பிஹி, அதை சார்ந்த அமல்களையும் விடவில்லையோ, ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதஅ தஆமஹு வ ஷராபஹு, அல்லாஹ்விற்கு அவர் குடிக்காமல் சாப்பிடாமல் இருப்பதை கொண்டு எந்த தேவையும் இல்லை. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, உங்கள் நோன்பை கொண்டு அல்லாஹ்க்கு எந்த தேவையும் இல்லை. நோன்பு யாருக்கு நோக்கிறோம்? அல்லாஹ்வுக்கு தான். அல்லாஹ்வுக்கு நம்ம நோன்பு தேவையில்லை. நம்ம நோன்பு நோற்றாலும் நோற்காவிட்டாலும் அல்லாஹ்வினுடைய அந்தஸ்து உயர்ந்த அந்தஸ்தில் தான் அவன் எப்பொழுதும் இருப்பான். நோன்பை கொண்டு பயன் பெறுவது நம்ம தான். நம்ம நல்ல மனிதர்களாக வாழ வேண்டும், நல்ல ஒழுக்கமான வாழ்க்கையை நாம் பெற்று வாழ வேண்டும், நல்ல சிந்தனையுடன் வாழ வேண்டும், நம்முடைய பேச்சுக்கள் மாற வேண்டும், நம்முடைய செயல்கள் மாற வேண்டும். அதுக்காக அல்லாஹ் கிஃப்டாக கொடுத்தது தான் இந்த ரமதானுடைய நோன்பு. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பசித்திருக்கீங்க, தாகித்திருக்கீங்க, சரி, ஆனால் அதை தாண்டி உங்களுடைய பேச்சில் மாற்றம் ஏற்படவில்லை என்று சொன்னால், நம்ம அன்றாடம் பேசக்கூடிய பேச்சு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அவ்வளோ பேசுகிறோம், அந்த பேச்சை நம்ம சீர்படுத்தலைன்னு சொன்னால், இந்த ரமலானுடைய மாதத்தில் அதை நம்மை சரிப்படுத்தவில்லை என்று சொன்னால், அந்த பேச்சை நம்ம சரிப்படுத்தலைன்னு சொன்னால், இந்த நோன்பு முழு பயனை நமக்கு தராது. நாம் பேசக்கூடிய எல்லா பேச்சுக்களும் எல்லாம் ரெக்கார்ட் செய்யலாம். இன்றைக்கி டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட்னு நம்ம சொல்கிறோம். நம்ம யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப், நம்ம பேசுகிற ஃபோன் கான்வர்சேஷன், நம்ம அனுப்புகிற இமெயில் எல்லாமே ரெக்கார்ட் செய்யப்பட்டு கொண்டு இருக்குது. எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கு, யாராலையும் டெலீட் பண்ண முடியாது. துனியாலே இப்படின்னு சொன்னால் அல்லாஹ் எதை விடுவான்? குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் உதிர்க்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும், நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் மா யல்ஃபிது மின் கௌலின், நீங்கள் பேசக்கூடிய எந்த பேச்சாக இருந்தாலும் சரி, இல்லால் அதைஹி ரகீபுன் அதீத், அதை பதிவு செய்யக்கூடிய, அதை ரெக்கார்டு செய்யக்கூடிய ஒரு மலக்கை நான் வச்சிருக்கேன். வாட் எவர் வி சே இஸ் பின் ரெக்கார்டு. ஆன் ரெக்கார்டுன்னு சொல்லுவோமா இல்லையா? இப்போ இந்த வீடியோ ஆன் ரெக்கார்டில் போயிட்டு இருக்கு. அப்படி நாம் பேசக்கூடிய எல்லா பேச்சுக்களும் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்கான். பேச்சு தானே, அதில் என்ன இருக்க போதுன்னு நீங்கள் கேட்கலாம். அதுதான் பேஸ். இந்த தீனுடைய பேஸே நாக்கு தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், யார் சொல்லலாம், சொர்க்கத்துக்கு நான் போகணும், நரகத்திலிருந்து நான் தூரமாக இருக்கணும், எனக்கு ஏதாவது சொல்லுங்க யார் சொல்லலாம் என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட ஹதீஸில் எல்லா விஷயங்களையும் சொல்கிறாங்க. கலிமா சொல்கிறாங்க, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, சதக்கா, ஜிஹாது, எல்லா விஷயங்களையும் அந்த ஹதீஸிலே சொல்லிட்டு வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியாக சொன்னார்கள், முஆதே, இது எல்லாவற்றுக்கும் முத்தாய்ப்பாக பேஸாக ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு தன்னுடைய முபாரக்கான நாவை வெளியே எடுத்து காண்பித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவை வெளியே எடுத்து காண்பித்தார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க, யாரும் சொல்லலாம், நம்ம பேசுகிற விஷயத்துக்கு அல்லாஹ் பிடிப்பானா? ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ பேச்சு பேசுகிறோம், காலிலேருந்து தூங்குற வரைக்கும், நாம் பேசக்கூடியதை அல்லாஹ் பிடிப்பானா? அதை கொண்டு கேள்வி கணக்கு கேட்பானா என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா முஆத் வஹல் யகுப்பு நாஸ் அலா உஜூஹிம், ஒரு மனிதன் அவனுடைய முகம் குப்புறப்படுத்தப்படுவது, ஃபின்னார், நாளை மறுமையிலே நரகத்திலே குப்புறப்படுத்தப்படுவது, இல்லா ஹசா இது அல்சினத்திஹிம், அவனுடைய நாக்கு எதை அறுவடை செய்ததோ அதை கொண்டு இல்லாமல் வேறு எதை கொண்டும் இல்லை. அப்படின்னா என்ன? நாளை நரகத்திற்கு ஒரு மனிதனை அழைத்து சென்று அவனை நரகத்திற்கு தள்ளுவது அவனுடைய நாவு அறுவடை செய்த விஷயங்கள். நம்ம அமல் செஞ்சு சொர்க்கத்துக்கு போயிடலாம் நினைச்சிட்டு இருக்கோம். அமல்லாம் இருந்தாலும் நம்முடைய நாவை நாம் பாதுகாக்கவில்லை என்று சொன்னால், நம்முடைய நாவை நம்ம அடக்கலன்னு சொன்னால், நம்ம பேசுகிற விஷயத்தை நம்ம மானிட்டர் பண்ணி எதை பேசணும் மார்க்கம் சொல்லியிருக்கு, எதை பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு, எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு, அதன் விஷயத்தில் நம்ம கவனக்குறைவாக இருந்தோன்னு சொன்னால் இந்த நாக்கு நம்மளை நரகத்துக்கு நாளைக்கு அழைச்சிட்டு போயிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மோமின் எப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. லைசல் மோமின், அவன் மோமினே கிடையாது. பித்தான், எந்த ஒரு மனிதர் பிறரை குத்துவது போல் பேசக்கூடியவர். சில பேர் பேசுறதுக்கு நறுக்குன்னு குத்தம். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஆளுக்கு ஃபோன் போட்டு நீங்கள் கூப்பிட மறந்துட்டீங்க, ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிட மறந்துட்டீங்க, கடைசி ஞாபகம் வந்து அவருக்கு ஃபோன் போட்டு இந்த மாதிரி மன்னிச்சிருப்பா, உன் ஞாபகம் வந்துச்சு, மறந்துட்டு சுத்தமாக வேலையினால, இன்ஷா அல்லாஹ் கல்யாணம் இருக்குது, அடுத்த வாரம் கல்யாணம் இருக்குது, வந்திருப்பான்னு ஒரு வாரம் முன்னாடி நீங்கள் அட்வான்ஸாக கூப்பிட்டா கூட அவர் ஃபோனை வைக்கிறதுக்கு முன்னாடி இன்ஷா அல்லாஹ் நான் வரேன், எப்போவுமே நீ இப்படி தானே அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டாருன்னு வைங்களேன். அந்த ஒரு வார்த்தை, நீ எப்போவுமே இப்படித்தானன்ற அந்த ஒரு வார்த்தை இருக்கா இல்லையா, அது மனசை குத்துமா இல்லையா? அப்படி ஒரு மோமின் பேச மாட்டோம். நம்ம அப்படி பேசணும்னு சொன்னால் நம்ம மோமின் இல்லை. இதான் விஷயம். நம்முடைய பேச்சு பிற மோமினை குத்துவது என்று சொன்னால், பிறர் மோமினை தாக்கியது என்று சொன்னால் அது கடைசி வரைக்கும் இருக்கும். அது அவ்வளோ சீக்கிரம் போகாது. தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. தீயினால் சுட்டப்புண் கூட ஆறிடும்ன்றார் வள்ளுவர். ஆனால் நாவினால் ஒரு ஆளை நம்ம சுட்டுட்டோம், குத்திட்டோம்னு சொன்னால் அது அப்படியே வச்சிருக்கும், அதை அரிக்கவே முடியாது. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மோமினுடைய பேச்சு அப்படி இருக்காது. தான் வலல்லான், அவன் சாபமிட மாட்டான், அவன் நல்லா இருக்க மாட்டாங்க, அவன் உருப்பட மாட்டான், இந்த வேலை உருப்படாது, இந்த கடை உருப்படாது, இந்த அவன் எடுத்து வச்சிருக்க இந்த முயற்சிலாம் உருப்படுற மாதிரி எனக்கு தெரியல, அவன் லைஃபே வேஸ்ட்டு தான், இதுவெல்லாம் அவனை சபித்து பேசக்கூடியது. இது மூமினுடைய பேச்சா இருக்காது. வலல் ஃபாஹிஷி வலல் பதி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவன் ஆபாசமாகவும் வெக்கங்கெட்ட பேச்சாகவும் அவனுடைய பேச்சு இருக்காது. இது மூமினுடைய பேச்சு இப்படி இருக்காதுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க.
நம்முடைய பேச்சு எப்படி இருக்கு? நம்ம காலையிலேருந்து மாலை வரை நம்முடைய பேச்சு எப்படி இருக்கு? எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது? பேசக்கூடாத விஷயங்கள் அவ்வளோ இருக்கு. நாவுக்கு நோன்பு என்பது நம் நாவு பொய் பேசாமல் இருப்பது நம் நாவுக்கு நோன்பு. நாவினுடைய நோன்பு என்பது நம் நாவு புறம் பேசாமல் இருப்பது, நம் நாவு பிறரை குத்தி பேசாமல் இருப்பது, நம்முடைய நாவு பிறரை குறை சொல்லாமல் இருப்பது, நம்முடைய நாவு மற்றவர்களுடைய வாழ்க்கையை பற்றி கோல் மூட்டாமல் இருப்பது. இதெல்லாம் நாவினுடைய நோன்பு. நாவுக்கு இவ்வளோ விஷயம் இருக்கு. ஸல்லல்லாஹு கிட்ட வந்து ஸல்லல்லாஹு கேட்டார்கள், கீபா, பேக் பைட்டிங், புறம் பேசுவதுன்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்குன்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் யார் ரசூலுல்லாஹ், அல்லாஹ் ரசூலுக்கு தான் தெரியும் என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அழகான ஒரு உதாரணம், ذிக்ருக அகாக, உங்களுடைய சகோதரனை பற்றி நினைவு கூர்ந்து பேசுவது, பிமா யக்ரஹு, அவர் அதை வெறுக்கக்கூடிய நிலையில். இப்போ 2 பேர் ஃபோன் பேசுகிறோம், ஒரு ஆள் ஃபோன் பேச 2 பேர் பேசுகிறோம். 2 பேர் பேசும்போது 3வது ஒரு ஆளை பற்றி பேசுகிறோம்ல, அந்த மனிதரையும் ஃபோனில் லிங்க் பண்ணி இப்போ பேசுனா எதை பேசுவோமோ, அவர் அந்த கான்வர்சேஷனை வெறுக்கவில்லை என்று சொன்னால் அது புறமல்ல, அதை அவர் வெறுப்பார். இப்போ நம்ம 2 பேரும் அவரை பற்றி பேசுகிறோம், இது நாளைக்கு அவர் சொல்லப்பட்டுச்சுன்னு சொன்னால், இங்கே பாருப்பா உன்னை பற்றி நாங்கள் 2 பேர் பேசணும் அப்படி என்று சொல்லப்பட்டு அவருக்கு அது நோவினை தந்தால் அது புறம் என்று ஸல்லல்லாஹு சொன்னார்கள். இதான் ஸ்டாண்டர்ட். புறம் என்பதற்கு, புறம் பேசுதல் என்பதற்கு ஸ்டாண்டர்ட் என்ன? நாம் அவரை பற்றி பேசியதை அவர் செவியேற்றால், அவருக்கு அந்த இல்மு எடுத்துட்டு போய் யாராவது சொல்லிட்டாங்கன்னு சொன்னால், அவருக்கு அந்த விஷயம் தெரிய வந்துச்சுன்னு சொன்னால், அதை கொண்டு அவர் நோவினைப்பட்டால் அதற்கு பேர் தான் புறம் பேசுறது. அப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, யாரும் சொல்ல, நாங்கள் உண்மையை தானே சொல்கிறோம், அவர் தப்பு செஞ்சிருக்கா, அந்த தப்பு தானே 2 பேரும் பேசிட்டு இருந்தோம். ஸல்லல்லாஹு சொன்னார்கள், உண்மையை பேசுவதால் தான் புறம். அப்படி உண்மைக்கு மாற்றமாக நீங்கள் பேசுனீங்கன்னா அது இட்டு கட்டுறது புறத்தை விட பெரிய பாவம். நாங்கள் புறம் பேசுறதை விட பெரிய பாவம் இட்டு கட்டுறது, இல்லாத ஒரு விஷயத்த சொல்றது. அப்போ இன்னைக்கு உலகத்தில் ஒரு 2 பேர் ஃபோன் பேசினா 3வது ஆளை பற்றி பேசாமல் இருக்குமா? பேசாமல் இருக்க முடியாதா நம்மளால? இன்னைக்கு ஏதாவது ஒரு வகையில் அவரை பற்றி பேசுகிறோம், இவரை பற்றி பேசுகிறோம். அதுக்கு தான் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், நீங்கள் அவரை பற்றி பேசுறது அவருக்கு தெரிந்ததென்றால் அவர் என்ன செய்வார்? அவருடைய மனம் எப்படி வலிக்கும்? அதுதான் புறம் பேசுறது. அந்த புறம் பேசுவது என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லா யதுகுலுல் ஜன்னத, நம்ம எந்த ஒரு மனிதர் கோல் மூட்டிட்டே இருக்கா, இங்கே போய் அங்கே சொல்றது, அந்த விஷயத்தை இங்கே சொல்றது, இந்த குடும்பத்தில் இப்படி நடந்துச்சு அப்படின்றத இங்கே போய் சொல்றது, அங்கே இப்படி நடந்துச்சுன்னு இங்கே வந்து சொல்றது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவர்கள் சொர்க்கத்துக்கு போக மாட்டார்கள், அவர்கள் சுவனம் செல்ல மாட்டார்கள். வைலுல் லிகுல்லி ஹமஸத்தில் லுமஸா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எந்த ஒரு மனிதர் குறை சொல்லி கொண்டே இருப்பாரோ, ஏதாவது குறை சொல்லிட்டே இருக்கார், அவங்க இப்படி செஞ்சாங்க, இவங்க அப்படி செஞ்சாங்க, நான் பார்த்து செஞ்சேன், அவங்க எனக்கு இப்படி செஞ்சு விட்டாங்க, நான் சின்ன வயதிலிருந்து அவங்கள வளர்த்தெடுத்தேன், எனக்கு இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க. குறை சொல்றதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, குறை சொல்றதுனால நமக்கு தான் ஸ்ட்ரெஸ். நாம் யாரை பற்றி குறை சொல்றோமோ அவங்க நிம்மதியாக தான் இருப்பாங்க. நமக்கு நாமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தி நமக்கு பாதிப்பை ஏற்படுத்திக் கொள்வது என்பது குறை சொல்வது. வயல் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நரகம் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா, எந்த ஒரு மனிதர் குறை சொல்வாரோ, எந்த ஒரு மனிதர் புறம் பேசி திரிவாரோ அவங்களுக்கு வயல். நம்ம நினைச்சிட்டு இருக்க அமல் செஞ்சுட்டு போயிடலாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து கேட்குறாங்க, இந்த அமல் என்பது நாவினுடைய அடக்கம் என்பது எல்லோருக்கும் வேணும், ஆண்கள் பெண்கள் அது வேறுபாடுலாம் கிடையாது, எல்லாமே நாக்கு அடக்கி ஆகணும். பேசக்கூடாத விஷயங்களை பேசக்கூடாது, நல்ல விஷயத்தை மட்டும்தான் பேசணும், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இப்படி கோல் மூட்டி பிறரை பற்றி இன்னொருவருடன் பேசுவது, இதனால் என்ன ஏற்படுது தெரியுமா? எல்லா குடும்ப பிரச்சனைக்கும் அஸ்திவாரம் இங்கே தான். ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னு சொன்னால் இவங்களை பற்றி அவங்க குறை சொல்லியிருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள், குடும்பத்தில் ஒரு நபரை பற்றி நான் நல்ல அபிப்பிராயத்தோடு இருப்பேன், அந்த அபிப்பிராயத்தில் இருக்கேன்னா இன்னொரு ஆள் அவரை பற்றி உண்டான குறையை என்கிட்ட சொன்னால் நான் அவரை அடுத்த முறை பார்க்கும்போது அந்த அபிப்பிராயம் உடைக்கப்படும். இப்படி தான் குடும்பம் உடையிறது. எப்படி குடும்பம் உடையுதுன்னு நினைக்கிறீங்க? சிறு வயதிலிருந்து ஒரு நல்ல அபிப்பிராயம், அவங்க நல்லவங்க தான் நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அவர்களை பற்றி ஒரு விஷயத்தை வேறொருவர் குறையாக நம்மிடம் சொல்லும் போது அவரை பற்றி நாம் கொண்டிருந்த நல்ல அபிப்பிராயம் உடைகிறது. அதுக்குத்தான் இவ்வளோ அதாப், அதுக்குத்தான் இவ்வளோ விஷயங்கள் குர்ஆன் ஹதீஸ்ல வந்திருக்கு. நாம கட்டுப்படுத்துங்க, அவங்களுக்கு வயல் இப்படி குறை சொல்லி இப்படி புறம் பேசி திருபவர்களுக்கு நரகம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வதற்கு காரணம் என்ன? இது குடும்பத்தை உடைக்கும், மன நிம்மதியை தராது, எல்லா பிரச்சனைக்கும் அஸ்திவாரம் போற்றும். எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம் என்னன்னு உள்ள போய் பார்த்தா இதான். அதனால தான் இந்த விஷயத்தில் ஆண்களை காட்டிலும் பெண்கள் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கிறதுனால தான் ஹதீஸிலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இப்படி ஒரு ஹதீஸை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஒரு மனிதர், ஒரு பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்படுகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு பெண்மணி இருக்காங்க, அவங்க இரவு முழுவதும் நின்று வணங்குறாங்க அல்லாஹ்வை. இந்த ஹதீஸை கொஞ்சம் கவனிங்க. இரவு முழுவதும் அல்லாஹ்வை நின்று வணங்குறாங்க, பகல் காலங்களில் நோன்பு நோக்குறாங்க, சதகாக்கள் கொடுக்குறாங்க. ஆனால் அவர்கள் அண்டை வீட்டுக்காரரை தங்கள் நாவினால் நோவினை செய்கிறார்கள். அவங்கள பற்றி தப்பாக பேசுறது, அவங்களை திட்டுறது, அவங்கள குறை சொல்றது, அவங்கள பற்றி இன்னொரு ஆள்கிட்ட புறம் பேசுறது, இப்படி அவங்களை நாவை கொண்டு நோவினை செய்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்கள் அஹ்லுன் நார், அவர்கள் நரகவாதின்ட்டாங்க. யோசிச்சு பாருங்க, அமல்லாம் நல்ல அமல் தான், நைட்டு ஃபுல்லாக நின்று அல்லாஹ்வை தொழுகிறது, நோன்பு நோக்குறது, சதகாக்கள் கூட எல்லாம் ஓகே. ஆனால் நாவு சுத்தமாக இல்லைன்னு சொன்னா, உங்கள் நாவை கொண்டு இன்னொரு மனிதனை நாம் தாக்கினோம் என்று சொன்னால் அந்த ஒரு அமலை கொண்டு அல்லாஹ் நாளைக்கு நரகத்துக்கு அழைச்சிட்டு போயிடுவான்.
இன்னொரு பக்கம் அதே ஹதீஸ்ல அபூ ஹுரைரா அவங்க கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ், ஒருவேளை அந்த பெண்மணி தொழுகக்கூடிய அதே பெண்மணி அந்த நோவினை செய்யாமல் இருந்தால் அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ அந்த பெண்மணி சொர்க்கத்துக்கு போக வாய்ப்பு இருக்குன்னா, இப்போ சுவனம் நரகத்தை டிசைட் செய்வது நம்முடைய தொழுகை, நம்முடைய நோன்பு, நம்முடைய கியாமுல் லைல், நம்முடைய சதகாக்கள், இது எல்லாம் ஒரு ஃபேக்டராக இருக்குது, இல்லைன்னு நம்ம சொல்லலை. ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஒரு ஃபேக்டர் முன்னாடி வந்து நிற்குது, நம்முடைய நாவை கொண்டு பிறரை எப்படி துன்புறுத்தினோம், நம் நாவை கொண்டு பிறர் பாதிக்கப்பட்டார்களா, நம் பேச்சை கொண்டு பிறர் பாதிக்கப்பட்டார்களா. அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை குறித்து ஒரு கேரண்டி கொடுத்தாங்க. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜ் வாங்குகிறோம், ஒரு ஓவன் வாங்குகிறோம், ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம் வாங்கினா கேரண்டி கொடுப்பாங்க. அப்படின்னா என்னன்னு சொன்னால், தைரியமாக போய் அவங்ககிட்ட சண்டை போடலாம். நீங்கள் இந்த பொருளுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னு சொன்னால் நீங்கள் கேரண்டின்னு சொன்னீங்க, இப்போ எனக்கு மாற்றிட்டாங்கன்னு போய் கேட்கலாம். அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்துக்கு கேரண்டி கொடுக்குறாங்க. என்ன கேரண்டி? முதல் கேரண்டி நம்மளை கொடுக்க சொல்கிறாங்க. யார் ஒருவர் எனக்கு கேரண்டி கொடுப்பாரோ எந்த விஷயத்தில், மா பைன லஹ்யைஹி வ மா பைன ரிஜ்லைஹி, எந்த ஒரு மனிதர் தன்னுடைய உதட்டுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நாவை கொண்டும் தன்னுடைய 2 தொடைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மறைவான மர்மஸ்தானத்தை கொண்டும் எனக்கு எந்த ஒரு மனிதர் கேரண்டி கொடுப்பார். அப்படின்னா என்ன? அல்லாஹ் ப்ராஹிபிட் செஞ்சதுக்கு இதை நான் யூஸ் பண்ண மாட்டேன், அல்லாஹ் தடுத்த விஷயத்துக்கு என்னுடைய நாக்கையோ என்னுடைய மறைவான உறுப்பையோ நான் பயன்படுத்த மாட்டேன் என்று எந்த ஒரு மனிதர் எனக்கு கேரண்டி கொடுப்பாரோ அவரை சுவனத்துக்கு அழைச்சிட்டு போக நான் கேரண்டி கொடுக்குறேன். நாளைக்கு மறுமையில் இப்போ யாரை சொல்லலாம், என் நாக்கை நான் பாதுகாத்தேன், யாரை பற்றியும் புறம் பேசலை, நான் பொய் பேசலை, நான் யாரை பற்றியும் குறை சொல்லலை, நான் யாரையும் கோல் மூட்டி விடலை, யாரை சொல்லலாம், நீங்கள் சொன்ன மாதிரி என் நாக்கை நான் பாதுகாத்து இருந்தேன், யாரை சொல்லலாம். அதே போன்று தான் நான் விபச்சாரத்தில் ஈடுபடலை. இப்படி எல்லா விஷயங்களையும் அந்த மனிதர் சொன்னார் என்று சொன்னால் சரதாசன் கையை பிடிச்சி சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போயிடும். கேரண்டி கொடுத்துருக்காங்க. கொடுத்தது யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாதாரண விஷயம் அல்ல. நாளைக்கு மறுமையிலே நம்முடைய நாக்கு அல்லாஹ் பேச வச்சு கேட்பான். குர்ஆன்ல சொல்றான், யௌம தஷ்ஹது அலைஹிம், அவர்களுக்கு எதிராக அவர்கள் மீது சாட்சி சொல்லும். அல்சினத்துஹும், முதல்ல அல்லாஹ் சொல்றது நாக்கு தான். நாக்கை கொண்டு நம்ம பேசுறோம், நம்ம நாக்கை அல்லாஹ் பேச வைப்பா. நாளைக்கு நீ என்னென்ன பேசுன, யாரை பத்தி குறை சொன்ன, யாரை பத்தி புறம் பேசுன, யாருடைய மனம் நோகும்படி பேசுன, இது எல்லாத்துக்கும் நம்முடைய நாக்கு சாட்சி சொல்லும். பிமா கானு யாமலூன், அந்த நாக்கு என்னென்ன செஞ்சுச்சோ அதையெல்லாம் சொல்லணும்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்போ யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு சில பேர் இருக்காங்க, நான் மனசுல பட்டதை பேசிடுவாங்க, மூடி மறைச்செல்லாம் பேச தெரியாது. அப்படி பேசக்கூடாது. மார்க்கத்தில் மனசுல பட்டதெல்லாம் மார்க்கத்தில் பேசக்கூடாது. நாம் பேசுவதற்கு முன்னால் அது பிறரை பாதிக்குமா, பயன்படுத்தக்கூடிய வார்த்தையிலிருந்து நாம் கண்காணிக்க வேண்டும். எந்த வார்த்தையை கொண்டு நம்ம பேசுகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், எந்த ஒரு மனிதர் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டு இருக்கிறாரோ ஃபல்யகுல் ஹைரன், இந்த ஒன்று தான் பெஞ்ச்மார்க். நம்ம பேசணும்னு சொன்னால் இதான் பெஞ்ச்மார்க். யார் அல்லாஹ்வையும் மறுமையை ஈமான் கொண்டு ஃபல்யகுல் ஹைரன், அவன் நல்ல விஷயத்தை சொல்லட்டும், அவில் யஸ்முத், அவர் வாய் பொத்தி இருக்கட்டும். நல்ல விஷயம் ஒன்றும் இல்லையா, அமைதியா இருங்க. ஒரு ஆளை பற்றி நல்ல விஷயம் ஏதாவது பேசணும்னு சொன்னால் பேசலாம். பேசுறதுக்கு நல்ல விஷயம் இல்லை என்று சொன்னால் மௌனமாக இருந்து விடுவதுதான் ஆக சிறந்தது. காரணம் என்னன்னு சொன்னால், இந்த குர்ஆன் ஆயத்துகளும் ஹதீஸ்களும் நமக்கு சொல்வது என்னவென்றால், நம்முடைய நாக்கு ஒன்றே போதும் நம்மளை சொர்க்கத்திற்கோ அல்லது நரகத்திற்கோ இழுத்துட்டு போயிடும். அதனால் இப்போ ஆக்ஷன் பிளான் என்னன்னு சொன்னால், வரக்கூடிய ரமலானுடைய எல்லா நாட்களும் புறம் பேசாமல் வாய்ப்பு இல்லைன்றீங்களா? சரி 3 நாள், சரி 3 நாள் வேணாம், 24 மணி நேரம் இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ பார்க்குற இந்த டைம்ல இருந்து அடுத்த 24 மணி நேரம் நம்ம இன்னொரு ஆளை பற்றி புறம் பேசாமல் இருக்கணும். எனக்கும் சேர்த்து இந்த சேலஞ்ச். இன்னொரு ஆளை பற்றி ஃபோன் வந்தாலும் சரி, ஒரு ஆளை பற்றி புறம் பேசுகிறத கேட்குறதும் புறம் பேசுகிற மாதிரி தான். ஃபோன் வந்தாலும் சரி, நான் பேச மாட்டேன், சேட் பண்ணுறேன், அதுவும் புறம் பேசுகிறது தான். 2 பேர் பேசினா 2 பேரை பற்றி மட்டும்தான் பேசணுமே தவிர மூணாவதாக ஒரு விஷயத்தை பற்றி பேசக்கூடாது, மூணாவது ஆளை பற்றி பேசக்கூடாது. புறம் பேசாமல், யாரையும் தப்பாக பேசாமல், தவறான வார்த்தையை பயன்படுத்தாமல், நல்ல வார்த்தைகளை மட்டும் பயன்படுத்தி தேவையில்லாத பேச்சுக்களிலிருந்து தவிர்த்து அடுத்த 24 மணி நேரம் இன்ஷா அல்லாஹ் நம்ம இருந்து பார்த்தா அதில் ஒரு சுக்கூன் கிடைக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். 24 மணி நேரம் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள், இந்த வீடியோ பார்த்ததுலேருந்து அடுத்த 24 மணி நேரம் புறம் பேசாமல், ஒரு மனிதரை பற்றி குறை கூறாமல் நீங்கள் இருந்து பாருங்கள். அது எந்த அளவு மன நிம்மதியை, ஒரு ராகத்தை நமக்கு தருதுன்னு கிடைக்கும். உள்ளால் உள்ளபடி நம்ம உணர்வோம். இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களும் நம்முடைய ஹைருக்கு தான், நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கணுன்றதுக்கு தான். இன்னைக்கு ஃபேமிலியில் ஏற்படுற 99.9% பிரச்சனைக்கு காரணமே நாக்கு தான். கணவன் மனைவியை பேசுவது, மனைவி கணவனை பேசுவது, இவர்களை பற்றி அந்த குடும்பத்தார்கள் பேசுவது, அந்த குடும்பத்தார்களை பற்றி இவர்கள் பேசுவது, இது எல்லாம் குர்ஆன்ல அல்லாஹ் வெளிப்படையாக சொல்லிட்டான். இந்த மாதிரி குறை சொல்லிட்டு புறம் பேசிட்டுலாம் அலைஞ்சிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நரகம் தெளிவாக சொல்லிட்டான். வயலுள்ளி குள்ளி ஹுமசத்தில் லுமசா. அதுக்கு ஒரே பெஞ்ச் மார்க், ஹைரா இருந்தால் பேசுவேன், ஷர்ரா இருந்தால் பேச மாட்டேன், மௌனமாக இருப்பேன். அதனால் இந்த ரமலானை இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரம் குறைந்தது அந்த அமலாச்சும் நம்ம செய்யணும். அடுத்த 24 மணி நேரம் நான் யாரை பற்றியும் குறை சொல்ல மாட்டேன், யாரை பற்றியும் புறம் பேச மாட்டேன். யாரை பற்றியா புறம் பேசி யாராவது எனக்கு கால் பண்ணாங்கன்னா அவங்க கூட நான் பேச மாட்டேன். ஏன்பா நான் நோம்பு வச்சிருக்கேன், நோம்பு முடிச்சுட்டு வான்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடு. புறம் பேசாதீங்க, புறம் பேசுவதை கேட்காதீங்க. அப்படி ஒரு நாள் நம்ம இருந்து பார்த்தோம்னு சொன்னால் நம்ம கல்வியில் கிடைக்கக்கூடிய அந்த ஆனந்தம், அந்த சந்தோஷம், அந்த மன அமைதிக்கு ஈடாக ஒன்றுமே கிடையாது.
அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எதை பேச வைத்தானோ, எதை கேட்க வைத்தானோ அல்லாஹு தாலா நம்முடைய நாவுகளை அவனுக்கு பொருத்தமான முறையில் பயன்படுத்தி அல்லாஹு தாலா அந்த நாவின் சொர்க்கத்திற்கு நம்மை அழைத்து செல்லக்கூடிய நாவுகளை அல்லாஹு தாலா நமக்கு தந்தருள்வானாக. தீய பேச்சுக்களை விட்டும் ஃபாஹிஷான பேச்சுக்களை விட்டும் அல்லாஹ் நம்முடைய நாவுகளையும் நம்முடைய குடும்பத்தாருடைய நாவுகளையும் அல்லாஹு தாலா பாதுகாத்தருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.